அழிச்சிடும் வெண்மை உமிக்கரியின் மேன்மை. Hi dear friends, hi, welcome back to our channel. நாகரிகம் என்ற பெயரில் தயாரிப்பும் உபயோகமும் பெருகினாலும் 50 வயதை கடந்த பெரியவர்கள் இன்றும் பயன்படுத்துவது உமிக்கரிதாங்க. அந்த உமிக்கரியை எவ்வாறு தயாரிப்பது என்ற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. நெல்லை இயந்திரத்தில் அரைத்து பிரிக்கும் போது கிடைப்பதுதான் உமி தவிடு அரிசி. உமியை கரியாக்கி பற்களை சுத்தம் செய்வதற்காகவும், தவிடு ஆடு மாடு கோழிகளின் உணவாகவும், அரிசி மனிதர்களின் உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மண் சட்டியை சூடாக்கி அதில் உமியை கொட்டி சூடாகி புகை வர துவங்கியதும் அதை கிளறிவிட வேண்டும். அது கரிந்து கருப்பு நிறமாகும் வரை கிளறிவிட வேண்டும். அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியவுடன் அதை ஒரு பேப்பரில் தட்டி அது சூடாக இருக்கும் போதே கல்லுப்பை எடுத்து அதை தண்ணீரில் கலந்து நன்றாக கலந்து உமிக்கரியின் மீது தெளித்து விட வேண்டும். உமிக்கரியின் மீது தெளித்து விட வேண்டும். பின்னர் அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு நல்ல மிளகை தூவிவிட வேண்டும். திரும்பவும் அதை நன்றாக கிளறி நல்ல மிளகும் உப்பு கரைசலும் அனைத்து இடங்களிலும் படும்படியாக கிளறிவிட வேண்டும். பின்னர் அதை டப்பாவில் அடைத்து வைத்து தேவையான நேரங்களில் பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் மற்றொரு புதிய இனிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்விராஜன். பாய்.